வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோக்குள்ள எண்ணங்கள் தடுமாறாமல் இருக்கணும். நம்ம எந்த ஒரு விஷயம் சமையலாகட்டும், இல்லை வெளியில் போகிற அவசரமாகட்டும், இல்லை ஒரு முடிவெடுக்கிறதாகட்டும், எல்லா விஷயத்துலையுமே தடுமாறாமல் இருக்கணும். படபடப்பா சில பேர் பார்த்தீங்கன்னா ஓவர் படபடப்பு ஒன்றுமே இருக்காது. என்னமோ திடீர்னு ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு படபடன்ட்டு ஓடி போய் பக்குன்னு கதவை திறந்து என்னமோ தெரியல சவுண்டு கேட்டுதுன்னு பார்ப்பாங்க. ஒன்றுமே இருக்காது. அதே போல் திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டுதுங்க, தேங்காய் விழுற சத்தம், தகர சத்தம் கேட்டுது, ஒன்றுமே இருக்காது. அப்புறம் ஸ்கூல் கிளப்பி விடணும், நேரமாக கிளப்பி விடாமல் அவசரமாக கிளப்பி விடுறது, பரபரன்னு வண்டி எடுத்துகிட்டு வேகமாக போகிறது. அப்போ தான் அந்த ஏதாவது அசம்பாவிதம், டயர் பஞ்சர் ஆகிடும் வேகமாக போகும்போது. எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு நிதானமாக போகணும். ஏங்க மனசை போட்டு படப்படன்னு அடிச்சுக்கிறீங்க? அந்த மாதிரி பரபரப்போ படபடப்போ ஆகவே ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம செய்கிற வேலை கெட்டு போயிடணும், அதிக நேரத்தை எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். அதாவது எண்ணங்கள் நிதானமாக இருக்கணும், எந்த அவசரமும் வேண்டாம். என்ன அவசரம்? ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போனால் என்ன, ஒரு 5 நிமிஷம் மெதுவாக செஞ்சால் என்ன, தப்பு இல்லையே. சமையலை நிதானமாக செஞ்சால் ருசியாக இருக்கும். படன்னு செஞ்சுட்டு பார்த்திங்கன்னா அவசரமாக அதில் உப்பு கூட போட்டிருப்பாங்க, சில பேர் உப்பு போட்டிருக்க மாட்டாங்க, நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணிவிடுவாங்க. எந்த ஒரு விஷயமானாலும் மெதுவாக பதறாமல் நிதானமாக செஞ்சோம்னா எல்லாமே நல்லாயிருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா நெகட்டிவாகவே திங்க் பண்ணுவாங்க. ஐயோ பயமாக இருக்குது, எனக்கு நடக்காதுன்னு பயமாக இருக்குது, ஐயோ எனக்கு பணம் லோன் போட்டு கிடைக்காதுன்னு பயமாக இருக்குது, ஒருத்தட்ட கேட்டேன் 2 நாள் ஆகட்டும்னு சொல்லியிருக்காங்க, கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியல, ஒரே பயமாக இருக்குது. எல்லாத்துக்கும் பயமாக இருக்குன்னா அப்புறம் வாழ்க்கையே நமக்கு பயமாக போயிடுங்க. பயத்தை பயப்படுறதும் தெளிவாக இருக்கிறதும் தைரியமாக இருக்கிறதும் நம்ம மனசாட்சி தாங்க. நம்ம மனசாட்சியை தெளிவாக வச்சுக்கிட்டோம்னா எதுக்கும் பயப்பட வேண்டாம், எல்லாமே சக்ஸஸ் ஆகும். சக்ஸஸ் ஆகுற மாதிரி நாம் திங்க் பண்ணணும். எதுவுமே நெகட்டிவாக திங்க் பண்ணால் நெகட்டிவாகவே சமயத்தில் நடத்தினா அதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. நான் நினச்ச மாதிரியே ஆயிட்டு, நான் இப்படி தான் நடக்கும்னு நினச்சேன், அதே மாதிரி ஆயிட்டு சொல்லிட்டு புலம்பிடுவாங்க. அதாவது எடுத்ததுமே நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. ஆண்டவன் விட்டது என்ன வேணால் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிதானமாக இருந்தீங்கன்னா இன்ப அதிர்ச்சியாக ஆஹா நம்ம நினச்சது சக்ஸஸ் ஆகிடுச்சி அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும். நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கணுங்க. நடக்கிறது நடக்கட்டும். பணம் கட்டிட்டா நல்லா பாஸ் ஆகிடுவா எக்ஸாமில், அதே போல் பாஸ் ஆகிடுவா. பாஸ் ஆகலைன்னு வச்சுக்கே, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு மிரட்டிக்கிட்டே இருக்கிறது பிள்ளைங்களை. அதே மாதிரி அதுங்க ஒரு சப்ஜெக்டு 2 சப்ஜெக்டு ஃபெயிலாக போயிடும். நான் சொன்னேன் கவனமாக படின்னு சொன்னேன். இப்போ புலம்பிக்கிட்டே இருந்து என்னங்க பண்ணுறது? அவங்க நிதானமாக படித்து நல்ல விதமாக முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும்னு அந்த பிள்ளைங்க மனசெல்லாம் பதிய வைக்கணும். நம்ம போட்டு எந்த நேரமும் புலம்பிக்கிட்டே இருந்தோம்னா அதுங்களுக்கு என்ன அம்மா எப்போ பார்த்தாலும் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு எரிச்சலாகிடும். அம்மா படிமா, படிப்பு தாம்மா முக்கியம், 4 வார்த்தை சொன்னோமா அதோட விட்டுறணும். அதே போல் ஒரு கோயிலுக்கு போகும்போதும் நம்ம வரிசையில் நின்று நம்மளால் 1 மணி நேரம் பயணம் பண்ண முடியும். இப்போ சொர்க்க வாசல் திறக்கிறாங்க, நாளைக்கு கியூவில் நிற்க முடியும். என்னால் முடியாது அப்படின்னு நினச்சா முடியாது, முடியும்னு நினச்சா முடியும். நல்லா ஒரு காஃபியை குடிச்சிட்டு போயிட்டு காலையில் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டு போனோம், தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஐயோ நமக்கு மயக்கம் வந்துடுமோ, ஐயோ நமக்கு படபடன்னு அடிச்சுக்குது, இன்னும் கொஞ்சம் அடிக்கும் சேர்த்து. தைரியத்தை நாம் தான் வரவழைச்சிக்கணும். படபடப்பு ஆகவே ஆகாது. எதுவுமே எண்ணங்கள் தாங்க நம்ம செயல்பாடு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் செயலில் கொண்டு வருவோம். நம்ம நல்ல எண்ணங்களை கொண்டு வந்துட்டோன்னா சக்ஸஸ் ஆகும், எல்லாமே சக்ஸஸ் ஆகும். எப்போ பார்த்தாலும் பயம்னு பயத்தை விட்டு தள்ளுங்க. தப்பு பண்ணாதாங்க பயப்படணும். தப்பு பண்ணாமல் நம்மளுடைய உழைப்பில் கொண்டு வரும்போது பயத்துக்கு என்னங்க வேலை? பயமே கிடையாது. தெளிவாக இருங்க, நல்ல செயலாக நடக்கும் எல்லாமே. எதுக்கு எடுத்தாலும் பயம் ஐயோ
அப்படின்னு மனசை படபடப்பு ஆக்கிக்கிறது தானாகவே ஆக்கிப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தொட்டதுக்கெல்லாம் பயப்படுவாங்க. நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். இப்போ வந்து பட்டு பட்டு நல்லா தெளிஞ்சிட்டேன். எதுக்கும் பயப்படக்கூடாது. திருடுனா பொய் சொல்லணும்னா பயப்படணும். நம்ம எண்ணத்தை தெளிவாக வச்சுக்கிட்டு ஒரு செயலில் ஈடுபட்டோன்னா அது சக்ஸஸ் ஆகும். நம்புகிறோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அது சில பேர் நம்புறதே இல்லைங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.